இதே பாஜக என்ன செய்யறாங்கன்னா நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைக்கின்ற திட்டத்தில் இருக்கிறாங்க. 2026ல அதை செய்ய போறாங்க. இது எதுக்காக இதை செய்யறாங்கன்னா, இந்தியா முழுவதும் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்துறாங்க. அதை சீரிய முறையில் தமிழ்நாடு அமல்படுத்தி மக்கள் தொகை எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி ஒரு வளர்ச்சியை இன்றைக்கு அடைந்திருக்கிறது. இந்த ஸ்ட்ரென்த்தை விட யூபி பீகார்லாம் இருக்குது. ஏன்னா அவெல்லாம் இந்த திட்டத்தை பின்பற்றவே இல்லை. இப்ப இதை மையமா வச்சு என்ன பிளான் பண்றாங்கன்னா, இப்பயே 39 எம்பி தமிழ்நாட்டு எம்பி நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய முடியுது? அவங்க ஏதாவது நினைச்சா ஒரு மசோதாவை நிறுத்த முடியுதா? ஒரு மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து அந்த மசோதாவை தோற்கடிக்க முடியுதா? அப்படியான சூழல் இல்லை. 2026இல் மறுவரையறை செய்தார்கள் என்றால் 8 தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு குறையுமா? 31 தொகுதிகள் தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கும். தமிழ்நாடு வாய்ஸ்லெஸ்ஸா மாறிடும். எதுவுமே இல்ல. தமிழ்நாடு ஒன்றிய அரசினுடைய ஒரு அடிமை அரசாக, ஒன்றிய ஏகாதிபத்தியத்தின் காலனியாக தமிழ்நாடு மாறிவிடும். இதற்கு எதிராகத்தான் தமிழ்நாடு இன்று போராடுகிறது. அண்ணல் அம்பேத்கர் மிக தெளிவா சொல்றாரு, தெற்கு முற்போக்கானது, வடக்கு பிற்போக்கானது. வடக்கு தெற்கை ஆள நிலைத்தால் இந்தியா என்கின்ற ஒரு நாடு இருக்காது. நிர்மலா சீதாராமனுக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நாம் சொல்ல வேண்டிய செய்தியும் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன செய்தி தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிச்சுக்கங்க.